ஹாய், இன்றைக்கி ராகி சேமியா வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக சூப்பர் டேஸ்டியாக ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் ராகி சேமியா ஸ்வீட். காலையில் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் இது ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ராகி சேமியாவை நல்லா கொட்டிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக சூடான தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கோங்க, ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அதிக நேரம் வச்சிங்கன்னா சேமியா ஒட்டிக்கும், தனித்தனியாக ஆகாது. சரியாக ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சேமியா லைட்டாக தான் ஊறணும், அதான் நல்லா டெக்ஸ்சர் வரும். ஸோ அமைதியாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. உடனே கழுவி இதாயிரும். சேமியா 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் இறங்கட்டும். இந்த மாதிரி வடித்தட்டு இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சேமியா ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், உதிரி உதிரியாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் உதிரியாக இருக்கணும். ரொம்ப கொலன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கா? இந்த அளவுக்கு நீங்களும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சேமியா நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு இட்லி பானை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு இப்போ அது மேலே இட்லி தட்டையை வச்சுக்கலாம். இட்லி தட்டையை வச்சதும் இட்லி தட்டை மேலே நம்ம வாழை இலை வச்சு செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்குங்க, சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் துணி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வாழை இலையை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலையை கரெக்டாக வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த ராகி சேமியாவை இலை மேலே போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டு இன்னொரு இலையை போட்டு மூடி இட்லி பானை மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ண விட்டுறலாம். இந்த 20 நிமிஷத்தில் இந்த ராகி சேமியாவோட பெனிஃபிட்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ராகி சேமியாவில் ஃபுல்லாக கால்சியம் இருக்குது. எலும்புக்கும் பல்லுக்கும் ரொம்பவே நல்லது. இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறனால டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். குட்டி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் எப்போ டைம் கிடைக்கிதோ அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த 20 நிமிஷத்தில் தான் சேமியா முழுசாக சாஃப்டாக ஆகும். இப்போ 20 நிமிஷம் கழித்து இட்லி பானை மூடி ஓப்பன் பண்ணிட்டு அந்த இலையை உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த சேமியா இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி கொஞ்சமாக தேங்காவோட ஸ்மெல் அதில் இருக்கும். சூப்பராகவே வரும் தேங்காவோட ஸ்மெல்லு. சுடும், பார்த்து எடுங்க. இப்போ நம்ம அந்த சேமியாவை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் 3 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு இப்போ சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை சேர்க்குறதுனா சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி சர்க்கரை தான் வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சேமியாவுக்கும் ஸ்வீட்னஸ் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் விரும்புனீங்கன்னா நெய்யில் முந்திரி பாதாம் எல்லாமே நீங்கள் டோஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அந்த டோஸ்ட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ சுவையான ஆரோக்கியமான ராகி சேமியா இனிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும். காலையில் உணவாகவும் மாலை ஸ்நாக்ஸாகவும் இந்த ராகி சேமியாவை சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் vlogs with தேவை. பை.